ததறி நன்ன என்ன விஷயம் சொல்லு அண்ணே. டேய் அது வந்து என்னண்ணே என்கிட்ட சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன யோசனை? என்ன விஷயம் சொல்லுங்க. ஒண்ணு இல்லடா. அப்ப நான் போகட்டா? இருடா, நீ எந்த பிளைட்டை பிடிக்கிறதுக்கு இவ்வளவு அவசரமா போயிட்டு இருக்க? சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா? என்னண்ணே ஹெல்ப் அது இதுன்ட்டு சொன்னா செஞ்சுட்டு போறேன். சரி, நான் நேரா விஷயத்துக்கே வரேன். நீ போய் தமிழையும் ஆதித்யாவையும் யாருக்கும் தெரியாம என்னோட ரூமுக்கு கூட்டிட்டு வரணும். போச்சுரா, அந்த ரெண்டு என்ன ஃபாரின்லயா இருக்கு? இங்கதான் எங்கன்னா விளையாடிட்டு இருக்குங்க. இங்க வாங்கடா பசங்கன்னா வந்துட போறாங்க. டேய், அது எனக்கு தெரியாதா? நான் சொன்னதை மட்டும் செய்யாம அதுக்கு 1008 கேள்வி கேட்பியா? அண்ணா, நீங்க கேட்டா நான் செய்ய மாட்டேனா? அதுங்க ரெண்டு உங்க பிள்ளைங்க, எதுக்கு யாருக்கும் தெரியாம கூட்டு வரணும்? அது சொன்னா புரியாது. எனக்கு என்னமோ தமிழ்கிட்டயும் ஆதித்யா கிட்டயும் நிறைய பேசணும்னு தோணுது. அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, அவங்களுக்கு லைஃப்ல படிச்சு என்னவா வரணும், இந்த மாதிரி எந்த விஷயமுமே எனக்கு அவங்கள பத்தி தெரியல. அது எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கணும். ஒரு அப்பாவா நான் உங்களுக்கு நிறைய விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன். புரியுதுண்ணே. முன்ன மாதிரி அவங்க கிட்ட வீட்டுல என்னால ஃப்ரீயா பேச முடியல. போதாததுக்கு சுதாகருக்கும் மித்ராவுக்கும் நான் குழந்தைங்க கிட்ட பேசினாலே பிடிக்கல. அதனால அவங்க ஏதாவது சொல்லிட போறாங்கன்னு நினைச்சு குழந்தைங்களை என்ன அப்பான்னு கூப்பிட வேண்டாம்னு சொல்லி வச்சிருக்கேன். தெரியும்ண்ணே. நீ இதெல்லாம் அவங்க கிட்ட பேசிட போற. அவங்களுக்கு நான் சாக்லேட் எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். சரி, நீ போய் அவங்கள யாருக்குமே தெரியாம கூட்டிட்டு வா. அதுதான் ரொம்ப முக்கியம். முக்கியமா சுதாகரும் மித்ராவும் பாத்திரக்கூடாது. ஓகேண்ணே, இப்போ போய் கூட்டு வரேன். என்னடா கூட்டிட்டு வர சொன்னீங்க சரி, ஆனா என்ன சொல்லி கூட்டு வர்றது? டேய், இதெல்லாமாடா சொல்லி கொடுக்கணும்? எதையாவது சொல்லி கூட்டிட்டு வா போ. அண்ணா, நீங்க அவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டீங்க. அதுங்க ரெண்டும் ரொம்ப தெளிவு. நான் எது சொன்னாலும் திருப்பி என்னைய எடக்க முடுக்க நிறைய கேள்வி கேட்குங்க. அதுல இந்த ஆதித்யா பையன் இருக்கானே, என்ன பாக்குறப்பெல்லாம் கேள்வியா கேட்டு குடத்தில் குடுத்துட்டே இருக்கான். எனக்கு அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதே பெரிய வேலையா இருக்கு. அவனாலதான் நிறைய தடவை இந்த வீட்டுல யாரார்கிட்ட சிக்கி சின்ன பண்ணமா ஆவறேன். டேய், உன்கிட்ட ஒரு வேலை சொல்லி அதை நான் பண்ண வைக்கிறதுக்குள்ள நான் ஒரு வழியாயிடுவேன் போல. சாரிடா, நீ போனதுக்கு அப்புறம் அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நான் மித்ரா கிட்ட சொல்லிட்டேன். அங்கிள், இப்போ நாங்க உங்க ரூமுக்கு வந்தது தெரிஞ்சா கூட அம்மா எங்களை திட்டுவாங்க அங்கிள். நாங்க போறோம் அங்கிள். ஆதித்யா, வா போலாம். இப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு வந்திருக்கவே கூடாதுன்னு. பெத்த குழந்தைங்க கண்ணுக்கு முன்னாடி கை கிட்ட தூரத்துல இருந்தோம். அவங்கள பாசமா பார்த்து கொஞ்சம் கூட முடியாத மாதிரி ஒரு தவிக்கிறீங்களே. குழந்தைங்க ரெண்டு பேரும் என்னென்னமோ பேசிட்டு போறாங்களே. சொந்த அப்பாவையே அங்கிள்னு கூப்பிடுற கொடுமை எல்லாம் நான் இங்கதானே பாக்குறேன். சரி, இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் ஒரு நல்லது நடக்கும்னு நீங்க சொன்னதாலதான் நீங்க அன்னைக்கு சொன்னப்ப நான் சரின்னு ஒத்துக்கிட்டேன். இல்லனா அப்பான்னு ஆசையா கூப்பிட்டு இருந்த குழந்தைங்கள நீங்க அங்கிள்னு கூப்பிட சொன்னப்பவே நான் வேணான்னு சொல்லிருப்பேன். குழந்தைங்க பாவம்னு உங்களுக்கு அன்னைக்கு நடக்கிற பிரச்சனையில பாதிக்கப்பட்டிருக்கிறது அவங்கதான். உங்க ரூமுக்கு வரக்கூடாது, உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு இப்பவே சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டிய அவசியம் பாரதி அன்னைக்கு வந்துருச்சு. என்ன அவங்க ரொம்ப பாவம்னு நடக்கிறதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. பாரதி அண்ணி உங்க அளவுக்கு கஷ்டப்படுறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் எப்போ ஒரு முடிவு வர போகுதுன்னு எனக்கு தெரியல. ஆதித்யா, தமிழ் ரெண்டு பேருமே நடக்கிற விஷயங்களால ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு. சீக்கிரமா இது எல்லாத்தையும் சரி பண்ணி ஆகும். ஆதி, நான் உள்ள வந்தது கூட தெரியாம அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க?
அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மித்ரா. ஒரு புது ப்ராஜெக்ட் ப்ரொபோசலை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். ஆ, சொல்லு மித்ரா. சரி ஓகே ஆதி, நீ வந்து மிச்சத்தெல்லாம் யோசிக்கலாம். இப்ப என் கூட கிளம்பி வந்து சாப்பிட வருவியா? நான் உனக்காக சூப்பரா சமைச்சு வச்சிருக்கேன், வா. இல்ல, எனக்கு ஆக்சுவலி இப்ப பசிக்கவே இல்ல. நான் பசிச்சா வந்து சாப்பிடுறேன். என்ன ஆதி இப்படி சொல்ற? நீ மதியம் கூட சரியாவே சாப்பிடல. நான் தான் பாத்துக்கிட்டே இருந்தேனே. அதனால நான் இன்னைக்கு உனக்காக பார்த்து பார்த்து சமைச்சிருக்கேன். அதுவும் ஆல் டைம் ஃபேவரட் சிக்கன் 65 பிரியாணி. ஆசையா சாப்பிடுவான்னு கூப்பிட்டா நீ என்னடா பசிக்கல அப்புறம் சாப்பிடுறோன்னு சொல்ற. அதெல்லாம் முடியாது. இப்பவே நீ என் கூட கிளம்பி டைனிங் ஹாலுக்கு வர. நான் சமைச்சு வச்ச எல்லாத்தையும் ஒரு புடி பிடிக்கிற. மித்ரா, நீ இப்ப எனக்காக சமைச்சேன்னு சொல்றத கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. பட் ஆனா எனக்கு இப்ப சுத்தமா பசியே இல்ல. என்ன பண்ண சொல்ற? என்ன ஆதி இப்படி சொல்ற? சரி, உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மித்ரா. ஐம் ஓகே. நீ போய் சாப்பிடு, நான் அப்புறமா வந்து சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் முடியாது. நீ முதல்ல என் கூட கிளம்பு. சூடா சாப்பிட்டுதான் நல்லா இருக்கும். உனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆசையா சமைச்சிருக்கேன். நீ என்னடானா சாதாரணமா வரமாட்டேன்னு சொல்ற. ப்ளீஸ் ஆதி, என் சமையல் எப்படி இருக்குன்னு அட்லீஸ்ட் டேஸ்ட் பண்ணி பாரு. ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக ப்ளீஸ். சரி 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 ஓகே, நான் வரேன். நான் இப்பவே சொல்றேன், என்னால கண்டிப்பா நிறைய சாப்பிட முடியாது. உனக்காக வேணா நான் வந்து கொஞ்சமா சாப்பிடுறேன். சரி ஓகே, நீ வந்து சாப்பிட்டு மட்டும் பாரு. என் சமையல் டேஸ்ட் புடிச்சு போய் எல்லாத்தையும் நீயே சாப்பிடுவ. வா வா வா, சீக்கிரம் வா வா. வா.